நான் போய் உங்க வீட்டுல ஒரு 10 லட்சம் ரூபாய் திருடிடுறேன். திருடும் போது நீங்க பாத்துட்டீங்க, அம்மா நான் திருடிட்டேன் 10 லட்சம், உங்க வங்கு இந்தாங்க 10,000 கொடுத்தா வாங்கிட்டு நீ சும்மா விட்டுருவீங்களா? விட்டுருவீங்களா? இப்போ 2000 எதுக்கு? அது திருடினதுக்கு 10,000. இப்போ அடுத்து திருட போறதுக்கு முன்பணம் அட்வான்ஸ் டோக்கன் 8,000 டோக்கன், 10,000 டோக்கன். இந்த மாதிரியான இந்த ஆட்சியை எப்படி அறிவு சமூகம் சகித்துக் கொள்ளுது? எப்படி? ஒரு வேலை, உழைப்பு, ஊதியம், வாழ்க்கை, வருவாய் வாழ்க்கை, இப்படிதான் ஒரு நாட்டை ஒரு தலைவன் கட்டமைக்கணும். இங்க வேலை இல்லை, உழைப்பு இல்லை, வருவாய்க்கு பதிலாக இலவசம் ஃப்ரீ ஸ்கீம், அரிசி, பருப்பு, எண்ணெய், வேட்டி, சேலை 8,000, 10,000, கடைசியா வாழ்க்கை இல்லை. இலங்கையில நடந்தது, பங்களாதேஷில் நடந்தது, நேபாளில் நடந்தது, இங்க நடக்காதுன்னு யாராவது உறுதியை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? எழுதி வச்சுக்கணும். 5-10 ஆண்டுகளில் மிகப்பெரிய கலவரத்தை இந்த நிலம் சந்திக்கும். ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை, புரட்சியை சந்திக்கும். அந்த புரட்சிக்கு தலைமை தாங்க போறவன் உன் மகன்தான் என்பதை நீ மனசில் வச்சுக்க. ஒரு வயனிக்க மாட்டான், ஒரு வயன்